வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மதுரையில் இன்னைக்கு என்டிஏ பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டார்ல. பிரதமருடைய இந்த மதுரை பிரச்சார கூட்டத்தை ஒட்டி அரங்கங்கள் அமைக்கப்பட்டுச்சுல. அப்போ நுழைவு வாயிலில் ஈவேராவுடைய புகைப்படமும் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆக்சுவலாக அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து தான் இந்த பொதுக்கூட்டங்களை தயார் பண்ணிக்கிருக்காங்க. என்டிஏ மீட்டிங் தானே, அப்போ இரண்டு கட்சிகளும் சேர்ந்து தான் தயார் பண்ணுறாங்க. அதிமுகவும் திராவிட கட்சி தான். அதனால அதிமுக என்ன பண்ணியிருக்காங்க, ஈவேராவுடைய புகைப்படத்தை நுழைவு வாயிலில் வச்சுருக்காங்க. ஒரு நுழைவு வாயிலில் அண்ணாவுடைய புகைப்படமும் இன்னொரு நுழைவு வாயிலில் ஈவேராவுடைய புகைப்படத்தையும் வச்சுருந்தாங்க. இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. பாஜகக்காரங்க கடுமையாக எதிர்த்திருக்காங்க. ஸோ இந்த பாஜகவுடைய கடும் எதிர்ப்பின் காரணமாக ஈவேராவுடைய புகைப்படம் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வெளிவந்துச்சு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், ரெண்டாவது பாஜக மகளிர் அணி பிரைம் மினிஸ்டருடைய தமிழக வருகையொட்டி பல பகுதிகளில் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. என்ன போஸ்டர் அப்படின்னா, எய்ம்ஸ் மருத்துவமனை இங்கே, செங்கல் திருடன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. மறைமுகமாக பாஜக மகளிர் அணி யாரு மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கக்கூடிய வகையில் தான் இந்த போஸ்டரை ஒட்டியிருக்காங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களில், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இதில் எல்லாம் செங்கக்கல்லை எடுத்துகிட்டு வந்து பார்த்துக்கோங்க, எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட அடிக்கல் நாட்டினாங்கல்ல, அதன் பிறகு அங்கே எந்த வேலையும் நடக்கலை. அடிக்கல் நாட்டுவதற்காக வச்சுருந்த ஒரே ஒரு செங்கல் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த செங்கலையும் தூக்கிட்டு வந்துட்டேன் பாருங்க. இதுதான் பாஜக கவர்மெண்ட் கொடுத்த எய்ம்ஸ் மருத்துவமனை அப்படின்னு செங்கலை காமிச்சு பிரச்சாரம் பண்ணார். இப்போது மதுரை தோப்பூரில் ஃபஸ்ட்டு ஃபேஸு கட்டுமான பணிகள், எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு. அந்த புகைப்படங்களை ஷேர் பண்ணி எய்ம்ஸ் மருத்துவமனை இங்கே, செங்கல் திருடன் எங்கே அப்படின்னு பாஜக மகளிர் அணி போஸ்டர் ஓட்ட திமுக எதிர்ப்பு தெரிவிக்க, அந்த போஸ்டர் ஓட்டக்கூடிய இடத்துக்கே வந்து திமுக காரங்க எதிர்ப்பு தெரிவிக்க பாஜக திமுக இடையே சில பகுதிகளில் சில விவாதம் நடந்திருக்கு. இது ரெண்டு. கடைசி டாபிக்கு, திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு தொகுதி பங்கீடு ஃபைனல் ஆயிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வலம் வருது. சாணக்கியா சேனல் இந்த ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. 28 சட்டமன்ற தொகுதி, ஒரு ராஜ்யசபா சீட்டான். ஆக்சுவலாக பிஜேபிக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, காங்கிரஸ் தான் பிரச்சனை. அதிமுக பாஜக கிட்ட நெகோசியேஷன் பண்ணும்போது காங்கிரஸை சுட்டி காட்டி தான் நெகோசியேஷன் பண்ணுறாங்களாம். காங்கிரஸும் தேசிய கட்சி, நீங்களும் தேசிய கட்சி. காங்கிரஸ் 28 தொகுதிகளில் தான் அவங்க போட்டியிடுறாங்க, நீங்களும் 28-30 தொகுதிகளில் போட்டியிடுங்க அப்படின்னு இப்படி தான் நெகோசியேஷன் நடக்குதான். காங்கிரஸும் பிஜேபியும் ஒன்றா? பிஜேபி 3 முறை தொடர்ந்து மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க. எத்தனை மாநிலங்களில் பிஜேபி ஆட்சி நடந்துக்கு இருக்கு? ஏன் தமிழகத்தை எடுத்துக்கோங்க, காங்கிரஸுடைய ஓட் ஷேர் எவ்வளவு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் பிஜேபியுடைய ஓட் ஷேரு 12% நிரூபித்து காமிச்சிருக்காங்க. அப்போது காங்கிரஸை மையமாக வச்சா பிஜேபிக்கு சீட்டு ஒதுக்குறது, பிஜேபிக்கு இருக்கக்கூடிய ஓட் ஷேர் அடிப்படையில் அவங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படணும். மினிமம் 40 தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்படணும் அப்படிங்கிறதா ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்கள் மற்றும் அண்ணாமலை அவர்களுடைய ஒருமித்த கருத்தாக இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட்டு வெளிவந்திருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.